The last 4 years PMK rule நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. குறிப்பா வந்து corruption has gone to a different level. They cite so many examples, including collection of 10 rupees per bottle or the sale of in the counters of Tasman. See, you sort of small one, but so many complaints have been allegations have been raised against the PMK ministers. See, நீங்க allegations நீங்க சொல்ற மாதிரி திமுக ஆட்சியில் ஊழல் அதிகமாக நடந்திருப்பதாக செய்தியாளர் கருத்திற்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். Last 4 years PMK rule நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. குறிப்பா வந்து corruption has gone to a different level. They cite so many examples, including collection of 10 rupees per bottle or the sale of in the counters of Tasman. See, you sort of small one, but so many complaints have been allegations have been raised against the PMK ministers. See, நீங்க allegations நீங்க சொல்ற மாதிரி குறிப்பா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க. அதுக்கு வந்து சில விஷயங்கள் கொடுத்து டாஸ்மாக் பொறுத்தவரைக்கு அமலாக்கத்துறை வந்து அது அவங்க ரெய்டு நடத்திருக்கிறாங்க. அதுக்குண்டான சில அவங்களே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் அது எவ்வளவு தூரம் அது உண்மைங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க. இப்போ கடந்த காலங்கள் இதே மாதிரி இடி பொறுத்தவரைக்கும் அவங்க சிரமம் இந்த தமிழ்நாடு விட்டுருங்க, பிற மாநிலங்கள் பாஜக ஆளாத சில மாநிலங்கள் அந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் சரி, இடி சரி, சிபிஐ சரி, அவங்க எப்படி அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. சில தவறான முன்னுதாரணங்கள் இருக்கு. அதே நேரத்துல அதே தவறை நீங்க பாஜக அல்லாத பிற மாநிலங்கள் நடக்கிற இதே போன்ற குற்றச்சாட்டு கொடுத்திருக்கீங்க. பிற மாநிலங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு அங்க இதே நடவடிக்கை இன்கம் டாக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதே மாதிரி ரெய்டு பண்ணியிருக்காங்களா, அது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அங்கிறது பல விவாதங்கள் ஓடிட்டு இருக்கும்போது, அதாவது வந்து அவங்க ஒன்றிய அரசுடைய கைப்பாவையா ஒரு செயல்படுற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு பல ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஓகே, கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, நீ கேஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீதிமன்ற விசாரணை அப்புறம் ஒரு தீர்ப்பு வரும்போது அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியணும், உங்களை போன்றவருக்கு என்னை போன்றவர்களுக்கு உண்மையிலேயே தவறு நடந்திருக்கான்னு தெரியும். ஆனா ஒரு இன்கம் டேக்ஸ் இதை வச்சோ ஒரு ஐடி இதை வச்சோ அவங்க வந்து அவங்க சொல்றதை வச்சு அவங்க நடவடிக்கையை வச்சு தவறு நடந்திருக்கா, அப்படி தவறு நடந்திருக்கு நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா பிற மாநிலங்கள் கொடுத்துருக்கீங்க, பாஜக அல்லாத பிற இயக்கங்கள் பிற அரசியல் கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல அந்த ஒரு இது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் அசோகா யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் அவர் அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஒரு ஒரு பொதுவான கருத்து, நாட்டுப்பற்று சம்பந்தமா நாட்டுப்பற்றை பற்றி தான் இந்த மாதிரி நம்முடைய ராணுவ வீரர்கள் வந்து சொல்லி குறிப்பா நம்முடைய ராணுவத்துல பணியாற்ற நம்முடைய பெண் அந்த அலுவலர்கள் பத்தி நல்லா தான் சொல்லியிருக்கிறார். ஆனா அதுல ஒரு வேற மாதிரி அர்த்தம் செஞ்சு கொண்டு வந்து அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல பாஜக அமைச்சர் ஒருத்தர் உத்தரப்பிரதேஷ் சார்ந்த மத்திய பிரதேஷ் விஜய் ஷா நினைக்கிறார், அந்த அமைச்சர் வந்து அவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணி, அதாவது என்னன்னா தீவிரவாதிகளுடைய சகோதரிகளை வச்சு நாங்க பதிலடி கொடுக்கணும்னு சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மேல ஒரு கோபத்தையும் கொண்டு வர ஒரு சூழ்நிலை, அது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அவர் மேல நடவடிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.